அஃப்கோர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பிரேக் டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலை ரெஃபரன்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலையும் தளபதியும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. அதனால் தலை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண தளபதி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இந்த சாங்கில் வெங்கட் பிரபு அவரோட ஒவ்வொரு மூவியோட ரெஃபரன்ஸையும் கண்டினியூஸாக வச்சுருப்பாரு. அதில் தலையோட மங்காத்தா படத்தையும் வச்சுருப்பாரு. மங்காத்தா படத்தில் இன்டர்வல் சீனில் செஸ் போர்டு வச்சு தலை ஒரு மாசான சீன் கொடுத்துருப்பாரு. அந்த செஸ் போர்டை தான் ரெஃபரன்ஸாக இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தா, பேக்ரவுண்டில் பார் 68 சின்ஸ் 1974 இருந்துச்சு. இது தளபதி 68 மூவின்னு ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி 1974ங்கிறது தளபதி பிறந்த வருஷம். பாட்டோட லிரிக்ஸ் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணவா கேம்பெயின் பண்ணவா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆன தளபதியோட மாஸ் காட்டுற அரசியல் பாட்டுனே சொல்லலாம். இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒரு பார்ட்டி ஹாலில் நடக்கிற மாதிரி லிரிக்ஸை ஃபுல்லாகவே அதுக்கு ஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இடி இடிச்சா ஏன் வாய்ஸ் தாங்கிறதுல அவர் தட்டி கேட்க போகிற அரசியல் விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வெடி வெடிச்சா ஏன் வாய்ஸ் தாங்கிறதுல அந்த ரெவல்யூஷனுக்கு பேக் போனாக இருக்க போகிறது அவர் ஃபேன்ஸ் தாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட அரசியல் பயணத்தை தான் டிராகன் வெயிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வழக்கம் போல் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் தான் மூன் வாக்குன்றதுல பிரபுதேவாவை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மார்லன் பிராண்டோனா டான் வாக்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மார்லன் பிராண்டோன்றது ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவர் காட்ஃபாதர், சூப்பர்மேன்னு பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட் கூட. ஆஸ்கார் அவார்டையே ஒரு சோசியல் ப்ரொட்டஸ்ட்காக வேணான்னு சொல்லியிருக்காரு. கூகுள் சர்ச்சில் அவரை பற்றி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வருது. அடுத்து மாற்றம் வேணும்னா கோவாக்குன்றதுல எலெக்ஷனில் கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெங்கட் பிரபு அவரோட ஒவ்வொரு படத்துலையும் டைரக்டட் பை வெங்கட் பிரபுன்னு போடாமல் ஏ வெங்கட் பிரபு கேம், ஏ வெங்கட் பிரபு டயட் அப்படின்னு போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு என் வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டிருக்காரு. அப்போ படம் செம மாசான படமாக தான் இருக்கும். அரசியல் படமாக இருக்கவும் வாய்ப்பு அதிகம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே படம் ரிலீஸ்க்காக செப்டம்பர் 5க்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இதோட எங்கே பிரேக் டவுன் முடியுது, எதையும் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.